மலையிலிருந்து ஆற்றுப்பகுதிக்கு செல்ல ஏதுவாக படிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயி சங்கத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு தலைவர் PR பாண்டியன் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். தற்போது மேகதாதுவில் ஆய்வு மேற்கொண்டு வரீங்க. இது குறித்த தங்களுடைய கருத்து என்ன சார்? என்ன மாதிரியான ஆய்வு மேற்கொண்டுட்டு வரீங்க சார்? மேகதாட்டுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் பொறுப்பேற்றது முதல் சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். எனவே அது குறித்து பார்வையிடுவதற்காக இன்று நேரில் சென்றேன். அங்கு அணை கட்டுமானத்திற்கு அளவீடுகள் செய்யப்பட்டு ஆற்றின் தளமட்டத்தில் இரும்பு கம்பிகள் பாறைகளிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கரையிலிருந்து 100 அடி 150 அடி ஆழம் வரையிலும் கீழே இறங்கி சென்று ஆய்வு செய்கிற வகையில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதால் பொதுமக்களை அழைத்து சென்று நியாயப்படுத்துகிற வகையில் சுற்றுலா பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு சங்கமத்திலிருந்து அங்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த அணை கட்டுமான இடத்தை பார்வையிட வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு தீவிரமான அணை கட்டுமானத்தை துவக்குவதற்கான ஆரம்ப பணிகளை செய்திருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இதனை மத்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும். மத்திய சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை இணைந்து இந்த பணியை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே அவமதிக்கிற வகையில் அணை கட்டுமானத்தை துவக்குவேன் என்று சூளுரைக்கிற DK சிவகுமார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். விரைவில் அனைத்து கட்சிகள், விவசாயிகள் சங்க தலைவர்கள் கொண்ட கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். சார், இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கான டெல்லி பிரதிநிதியா வெங்கட நாராயணாவை தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்கு. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? அவர் ஆந்திராவை சேர்ந்தவர், கர்நாடகாவில் தொழில் செய்கிறார் என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே யார் நியமிப்பது என்பது அது அந்தந்த அரசியல் கட்சிகள், அரசாங்கத்தினுடைய தனி விருப்பம். அது தமிழ்நாட்டின் நலனை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா அரசியல் கட்சிகளும் அதை வலியுறுத்தி வருகின்றன. குறித்து முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும். காரணம், தமிழ்நாட்டின் அரசியல் சூழல்கள், தமிழ்நாட்டின் நீராதார உரிமைகளுக்கான போராட்ட களத்தின் மீது அனுபவம் உள்ளவர்கள் டெல்லி பிரதிநிதியாக இருப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அப்பொழுதுதான் மத்தியில் ஆளக்கூடிய நிர்வாகத்திற்கும் மாநில அரசுக்குமான இணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உதவும். எனவே இது குறித்து முதலமைச்சர் இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்பது ஒரு அடையாளப்பூர்வமான ஏதோ ஒரு பதவி என்பது போல அதை கைவிட்டு விட முடியாது. எனவே அது குறித்து முதலமைச்சர் தீர ஆய்வு செய்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அரசியலில் அனுபவம் இருப்பவர்கள், சட்டம் மொழி தெரிந்தவர்கள் அந்த பதவிக்கு அமர்த்தப்படுவதுதான் தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லதாக இருக்கும். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.